வணக்கம், வெல்கம் டு அம்மா வீட்டு சாப்பாடு. இன்னைக்கு பன்னீர் செய்யறது எப்படின்ட்டு செஞ்சு காட்ட போறேன். உருளைக்கிழங்கும் பன்னீரும். பன்னீர் ஒரு பாக்கெட்டு, முந்திரி தேவையான அளவு, வெண்ணெய் 2-3 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள், சோம்பு, பட்டை லவங்கம், 2 பெங்களூர் தக்காளி 2 அரைச்ச விழுது, 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு, மில்க் கிரீம் 2 ஸ்பூனு, அரைஞ்ச வெங்காயம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் உருவட்டும். இப்போ பன்னீர் எண்ணெயில இந்த பன்னீரை நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் பன்னீர் பொரிஞ்சு எடுத்தா போதும். அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு. லைட்டா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய், சோம்பு, பட்டை லவங்கம், ஏலக்காய் கொஞ்சமா போட்டுக்கோங்க. வெங்காயம், பெருசா இருந்தா 1 வெங்காயம் போதும். வெங்காயம் ரொம்ப தேவையில்லை. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அரைச்சி வச்சுருக்க தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கையிலன்னு நீங்கள் மஞ்சத்தூள்லாம் போடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு காரம், வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 கிளாஸ் 1 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ்ல 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்ச உடனே பன்னீரை போட்டுருங்க. பன்னீர் அதுக்கு பின்னாடி நம்ம அந்த முந்திரியை அரைச்சி போடணும். அதுக்கடுத்து ஃப்ரெஷ் க்ரீமு, ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம். இப்போ உருளைக்கிழங்கு, இது கூட பட்டாணி கூட போட்டுக்கலாம். வெறும் பன்னீர் கூட வச்சுக்கலாம். இது வரைக்கும் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்குங்க. இது லாஸ்ட்ல வெந்தயக்கீரையை கையால தேய்ச்சிட்டு போடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம்.
பாத்திரத்துல மாத்தியாச்சு. இது கூட பூரி சப்பாத்தி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.